வாசன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு கூட salary வந்து கரெக்ட்டா போட்டாங்க. ஆங்கர் வர வரைக்கும் நம்மளே ஆங்கரிங் பண்ணிடலாமா? நீ ரொம்ப கான்ட்ரோவர்சியல் இல்ல. நான் இது எடிட்டிங்ல தூக்கிட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வணக்கம், நான் உங்க வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு ரொம்ப 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 ஹாப்பியஸ்டான டே. என்னன்னா நம்ம டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ். நல்லா இருக்கேனா? ஹாய். ஸோ கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாக்வார் கார் இருக்கு. ஸோ ஐயோ, இந்த மரம் இருக்கிறதுனால பெருசாக தெரிய மாட்டேங்குது. கார் யாருது வாசா? நம்மளுதான் அப்படின்னா வாடகை காருங்க. நியூஸ் சேனல் சொல்கிறபடி கான்செப்ட் படி ஓசி கார்னு சொல்லிக்க முடியாது, ஆனால் வாடகை காரு. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேனா, நம்ம டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. நம்ம எப்போ கம்பெனி ஆகிட்டோம், பட் கிட்டத்தட்ட ஒரு 1 year பக்கம் ஆக போது எந்த ஒரு ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணல. ஏன் நம்மளோட அஃபிஷியல் லோகோ கூட லான்ச் பண்ணல. இன்னைக்கு நம்மளோட அஃபிஷியல் லோகோ லான்ச் அண்ட் வந்து நம்மளோட ப்ராடக்ட் லான்ச்சிங்க. 2 ப்ராடக்ட் அவர் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவேன், அது அங்கே போயிட்டு சொல்கிறேன். அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா வாங்க வாங்க வாங்க. ஸோ விஜய் ஆஷிக்னா, ஷாரிக் ஹசன், ஸோ லவ் யூ ஸோ மச்ண்ணா. நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி நாங்கள் எதிரே பார்க்கல. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து அண்ணன் வந்து அரண் அண்ட் வந்து அண்ணாங்க எல்லாமே சேர்ந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மூவி நேம் என்னன்னா ஜிகிரி தோஸ்துங்க. ஸோ விஜய் ஆஷிக் அண்ணா கிட்ட இதை நான் சொல்லி ஆகணும். என்னன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக 1 yearக்கு முன்னாடி ஒரு 1 year 1.5 yearsக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்ல இருந்தோம். அது எந்த ஈவெண்ட்னு சொல்லலை. அந்த ஈவெண்ட்ல வந்து அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஏன் நாங்களாம் ஆக்டர் ஆக முடியாதா, கண்டிப்பா ஒரு நாள் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தா இப்போ 1.5 year கழிச்சு படம் பண்றேன்டா தம்பி அப்படின்னு சொல்லி போன் பண்ணோன்னு எனக்கு சீரியஸா அவ்வளோ சந்தோஷம். ஸோ அதனால தான் வந்து பண்ணேன். நான் டிடிஎஃப் ஆட்டோமொபைல் பிரைவேட் லிமிடெட் நம்ம கம்பெனியோட லோகோ லான்ச் யாரையுமே பெருசாக இன்வைட் பண்ணல. ஏன்னா கடை ஓப்பனிங்க்கு நான் கூப்பிடலாம், ஏன்னா இது சின்னதாக தானே பண்ணுறோம். அதனால வந்து இதுக்கு பெருசாக யாரும் இன்வைட் பண்ணல. கண்டிப்பாக கடை ஓப்பனிங்க்கு கண்டிப்பாக இன்வைட் பண்ணுறேன். பட் அண்ணாங்களை இன்வைட் பண்ணால் உடனே வந்து எந்த இதுவுமே இல்லாமல் உடனே வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் படம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பேசுறேன். அப்படிலாம் அங்கே தான் இருக்கும். ஐயோ, என்னைக்கு என்ன சொன்னாலும் அங்க இருந்து நாங்க இருப்போம். ஐயோ ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. படமே ஜிகிரி தோஸ்த் அப்படின்னும் போது ஜிகிரி தோஸ்துக்கு எக்ஸாம்பிள் நீயோ அஜீஸ் அதுன்னும் போது உங்களை விட பெரிய ஆள் யாரு? அதுதான். நன்றி நன்றி. அதாவது நட்பு ரீதியா நட்புக்காக ஒரு இலக்கணம் சொல்றாருங்க. ஆனா படம் இன்னைக்கு ரிலீஸ். படம் வந்து டிசம்பர் 22. ஓகே, அதாவது வரக்கூடிய ஃப்ரைடே அதாவது ரிலீஸ் ஆகுது. நிறைய தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. எல்லா இடத்தையும் சொன்ன மாதிரி டிசம்பர் 22. ஒன்றும் இல்லை, நம்ம வாசனும் அஜீத் தானே 2 பேர். அவங்க 2 பேரோட காம்பினேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களோட ஜிகிரி தோஸ்த். ஸோ அதே மாதிரி உங்கள் ஜிகிரி தோஸ்த் எல்லாரையும் கூட்டிட்டு எங்கள் படம் ஜிகிரி தோஸ்த் படம் பார்க்க வராங்க. ஜாலியாக. ஸோ அண்ணனோட அப்பாவை வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. அண்ணனோட அப்பா அந்த கைப்புள்ள போட்டு அடி புரிச்செடுப்பார்ல, ஐயோ எனக்கு அதெல்லாம் சீன்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அங்க வந்து அண்ணனோட ஃபிட்னஸும் பயங்கரமா இருக்கு. அண்ணனை பார்த்த உடனே நான் அதான் சொன்னேன், அப்பா மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். கியூட் நீங்க. ஸோ டிடிஎஃப் ஸோ வந்து இந்த கார்ல தான் போறோம். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா உங்க கார் எங்க? அங்க இருக்கா? சரி வாங்க எல்லாம் இதே கார்ல போயிடலாமா? பரவாயில்லவா, மடியில் உட்காந்துட்டு போலாம். படம் பேரே ஜிகிரி தோஸ்து, மடியில் உட்காந்து போக கூடாதா? அந்த காரை ஃபாலோ பண்ண சொல்லிடலாம், நம்ம இந்த கார்லேயே போயிடலாம். அந்த கார் வந்து அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. சரி வாங்க, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வாங்க ஜாலியாக மடியிலே உட்காந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். சீரியஸாகவே கார் சூப்பராக இருக்கு. ஸோ இந்த காரை வந்து நம்ம சும்மா ரெகுலர் யூஸ்க்கு வாங்கி வச்சுக்கலாமா ஜி? ஏன்டா சிரிக்கிற? 8 மணி நேரம் தான் ரெண்ட்டு. சரிடா அப்படி சொல்லி அசிங்கப்பட்ட மனசு வலிக்குதுடா. பட் பரவாயில்லைங்க. ஸோ வந்து நாங்கள் இந்த ஈவெண்ட் அப்போ நாங்கள் வாடகை கார் வாங்கிட்டு அது போகிறோம். ஆனால் நாங்கள் ஓசி காரில் போகல. கோபுரம் ஆங்கிள் நம்மளை காட்டாதுடா, மடியில் உட்காந்து போகிறோம், டக்குன்னு தள்ளுறா. ஆக்சுவலி வந்து முன்னாடி தான் உட்கார எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடி தான் உட்காரலாம். ஆமாண்ணே, முன்னாடி தான் உட்காரலாம்னு சொல்லி. ஐயோ அண்ணே வந்துருச்சு, ஹீரோ கடை வந்துருச்சு. ஐயோ மாப்பிள்ள நம்ம கூலர்ஸ் மிஸ் பண்ணிட்டோம்டா. அண்ணா உள்ள போகும்போது மட்டும் கொடுங்க, நான் கடனா போட்டு தரேன். ஆனா எனக்கு இது நல்லா இல்லைண்ணா, உங்களுக்கு நல்லா இருக்குண்ணா. ஆக்சுவலி முன்னாடி உட்கார்ந்துங்க, ஆக்சுவலி உடஞ்ச கையில வந்து பாத்துட்டீங்கன்னா பிளாக் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஃப்ரேம்லாம் இப்படி மிஸ் ஆச்சுன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் கேண்டிட் ஃப்ரேம். கவலைப்படாதீங்க, எல்லாமே சூப்பரா தான் நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் நன்மைக்கு. கரெக்ட். ஏன்னா எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, ஃப்ரம் த ஸ்கிராச் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு நீங்க 2 பேருமே. எல்லாருமே சொல்லலாம். அது வந்து எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பினா,
இப்போ இது நம்ம பேசிட்டு அந்த 1.5 வருஷம் முன்னாடி பேச சொல்லல, ஒரு படியில உட்காந்து ஒரு மாதிரி வாழ்க்கை என்னன்னு நம்ம பண்ண முடியாது தலையில உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அதான் இப்ப பார்த்தா ஒரு ஆட்டோமொபைல் ஷாப் அது இது ஓபன் பண்ற அளவுக்கு வந்து ஒரு ஜாகுவார் கார்ல ஐயோ இதெல்லாம் வேற லெவல். உண்மையில அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து ஐயோ வேணாப்பா. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ரொம்ப நாளாவே அந்த இன்ஸ்பிரேஷன் வார்த்தையை வச்சுதான் என்னை சாவச்சிட்டு இருக்காங்க. இல்ல தம்பி, எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கிறது நல்ல விதமா தாங்க நாங்க இன்ஸ்பயர் பண்றோம். எங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் எல்லா மனுஷங்க கிட்டயுமே நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. நல்ல விஷயத்தை எல்லாத்துக்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க, கெட்டது ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. கரெக்ட். சோ ஆக்சுவலி முன்னாடி உட்காரலாம் தான் நினைச்சீங்க, சுத்தமா இடம் இல்லைங்க. ஃப்ரேம் எப்படி வைக்கிறோம் 2 பேரும் தான் தெரியணும். இப்படி வச்சாதான் ஓகே. இப்போ ஓகேவா நான் பிடிச்சுக்கோ. ஐயோ ஆக்சுவலி ரோல்ஸ் ரைஸ் தான் கேட்டிருந்தோம், அது சர்வீஸ் போயிடுச்சுட்டாங்க. அப்புறம் BMW i8 ன்னு ஒரு மாடலுங்க, அதுவும் லாம்போகினி மாதிரி நல்லா இருந்துச்சு. சரி அதுவும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான், அதுவும் சர்வீஸ் போயிடுச்சு தம்பிட்டாங்க. அண்ணன் நினைச்சிட்டு இருக்காரு எல்லாம் வாங்குறதுக்கான்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. ஆமா நான் உங்க கார் தான் நினைச்சேன், நீங்க வாங்கிட்டீங்க. அண்ணே நம்ம கார் தான். ஒண்ணும் இல்ல, கூட சீக்கிரம் இந்த கார்லாம் இல்ல, என் ஜெட் டிக்கெட் ஃளைட் டிக்கெட் எல்லாத்தையும் வாங்கணும். தப்பே கிடையாது. அதேதான். ஆமாங்க, ஃளைட் அன்னைக்கு ஒரு நாள் ஏர்போர்ட் போனோம்னா ஃளைட் விட்டு போயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டோம். நாங்க லேட்டா பண்ணிட்டாங்க, சரி பண்ணிட்டாங்க, அன்னைக்கே முடிவு பண்ணிட்டோம். சரி ஒரு ஃளைட் வேணானே, வீட்ல நிப்பாட்ட முடியாதுல, வீட்ல நிப்பாட்டிக்கிட்டு ஹெலிகாப்டர் வாங்கி, ஹெலிகாப்டர் ஆத்திர அவசரத்துக்குள்ள டக்கு டக்குன்னு எடுத்துட்டு போக முடியும். ஓன் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா நான் ஓன் ப்ராடக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா உங்களை ப்ளேன் வாங்க வச்சிருக்கேன். ஐயோ ரொம்ப நன்றி. அதுதான் டைரக்டர் தான் பாருங்க, கையில ஒரு பேப்பரோட சுத்திட்டு இருக்காரு. என்ன பேப்பர் இது? படம் பேரு என்ன படம் வெறும் பேப்பரா இருக்கு, படம் பேர் இருக்கிறீங்க. அங்க மேல ஜிகிரி தோஸ்த் பிரிண்டட் பண்ணி. சோ இதுல என்னன்னா, இந்த பேப்பருக்கு வந்து உடனே கியூப் கொடுக்கணும் அப்படின்னு இங்க இருந்த பசங்க தான் டக்குன்னு எடுத்துட்டு வந்து, அதுதான் அதை நான் சொல்லிட்டே இருப்பேன். அதாவது எப்போதுமே பணம் காசு வந்து சம்பாரிச்சல, இவனே நல்ல மனிதர்களை சம்பாதிக்கிறது தான் இந்த உலகத்துல ரொம்ப பெரிய கஷ்டம். அந்த வகையில நீங்க 2 பேரும் ரொம்ப பிளஸ்டான ஒரு ஆட்கள், அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுதான் ஏன்னா இந்த ஜிகிரி தோஸ்த் அப்படின்னு உடனே சரி நம்ம வந்து ஓகே நம்ம ப்ரொமோஷன் பண்றோம், இது பண்றோம். அதாவது இது வரைக்கும் நான் வாசன் கிட்டயும் அஜீஸ் கிட்டயும் என்ன கேட்டாலும் நானும் ஒரு வார்த்தை சொல்ல வந்தேன், அண்ணே நிப்பாட்டிடாதீங்க நேரா போங்க, ஏன்னா பக்கத்துலதான் இருக்கு கடை, ஒரு பெரிய யூட்டன் போட்டு வருவோம், அப்புறம் கார் ட்ரிப் வந்ததே வேஸ்டா போயிடும். எனக்கு ஏங்க இருங்க, 8 மணி நேரத்துக்கு வாடகை கட்டு வந்திருக்கோம், 8 மணி நேரத்தை எப்படி நாங்க கழிக்கிறது? இப்படிதான். அண்ணே நீங்க சொல்லுங்க. அதாவது நான் சீரியஸா மனசுல இருந்து பாராட்டணும். நீங்க பாராட்டுங்க. எனக்கு என்னன்னா அதான் சொல்லுவாங்கல்ல, காசு போனா சம்பாரிச்சல தம்பி, நம்மளுக்கான மக்கள் நல்ல உள்ளங்களை சம்பாதிக்கிறது சீரியஸா கஷ்டம், அது ரொம்ப பெரிய விஷயம். இது வரைக்கும் அஜீஸ் கிட்டையும் சரி டிடி வாசன் கிட்டையும் சரி என்ன கேட்டாலும் பண்ணல முடியாதுனே அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் வந்ததே கிடையாது. அதனாலயே சரி ஓகே நம்ம போயிட்டு உடனே தமிழ் கேட்போம் அப்படின்ற ஒரு தான். அதுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேல எங்க டீம் ஜிகிரி தோஸ்தை கூப்பிட்டு அதுக்கு வந்து ஒரு நீங்க நாங்க பேசுறோன்னே அப்படின்னு சொல்லி பண்ணது ரொம்ப பெரிய மனசு வாசன். எனக்கு தெரிஞ்ச அவங்க முடியாதுன்னு சொல்ல போறது என்னன்னா இப்போதைக்கு கல்யாணம் பண்றதுதான். கல்யாணம் பண்ற ஆசை இருந்துச்சு, லாம்போகினி வாங்காம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோட இருக்கு. முடியாதுதான், வாங்கிட்டு தூக்கிட்டு கல்யாணம் பண்ண போறோம். ஐயோ எல்லா பெரிய ஆளுங்களும் இப்படி சொன்னா நாங்க எங்க போறது? ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா ஒருத்தர் வந்து 1 இயருக்கு 200 crores turnover பண்ணுவாங்க. எவ்வளவு மச்சான்? 200 இல்ல மொத்தமா சொத்து நினைக்கிறேன் தெரியல, ஏதோ எவ்வளவோ பெரிய பில்லியனர். அவங்க வந்து ஒரு 500 பவுண்ட் செயினையே வந்து பண்ணா அப்படியே ஃபுல்லா ஷோகேஸ் வச்சிருக்காங்க, ஷோகேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டோம், அண்ணா நீங்க ஏன்னா இந்த இது கேட்டேன், அண்ணா நீங்க லாம்போகினி வாங்கலாம்னா அதுக்கெல்லாம் நிறைய சம்பாதிக்கணும் போ அப்படின்னு. ஐயோ இல்ல எனக்கு என்னன்னா ஒருவேளை நம்மளால முடியாதோ அப்படின்லாம் நினைக்க ஆரம்பிச்சேன். சோதானா நான் கார் வாங்கல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை முடியாதுன்னா எதுவுமே கிடையாது. முடியாது என்பது முட்டாள்களுக்கு சொந்தமான சொல். பாரதியாரோ பாரதிதாசரோ சொல்லியிருக்காங்க, 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. நல்லதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்க, அதனால நல்லதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு ஒரு கேள்வி வாசன், சொல்லுங்க. ஜிகிரி தோஸ்த் அப்படின்றதுனால உனக்கு ஏதாவது ஜிகிரி தோஸ்த் மொமெண்ட் இருந்திருக்கும்ல? நான் செம மொமெண்ட் பயங்கரமா இதுதான் என்னோட வாழ்க்கையில ஜிகிரி தோஸ்த் மொமெண்ட் நான் சொல்றேன். ஜெயில அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், கொசு கடிச்சு இந்த இடத்துல ஒரு தழும்பே ஆயிடுச்சு. கொசு கடிச்சா தழும்பாகுன்னே எனக்கு ஜெயிலுக்குள்ள இருந்துதான் தெரியும்.
நான் என் மச்சான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏதோ முன்னாடி கேமரா பிடிச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா அஜீஷ் மாப்பிள்ள வர்றதுக்கான டேட் வந்துருச்சு. மாப்பிள்ளை என்ன பார்க்க வந்துருவான், எனக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. சரி மாப்பிள்ளைய பார்க்க வருவோமே, அவன் பாவம் ஃபீலிங்ல வருவான், அவனை போய் நம்பிக்கை கொடுக்கலாம். நான் எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸ் தானே, சோ போய் நம்பிக்கை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறேன். வரான். அன்னைக்கு தான் லியோ போட ரிலீஸ். லியோ டிஷர்ட் போட்டு கண்ணாடி போட்டு ஹேர் கட் பண்ணி கோடு போட்டு வரான். அது வந்து ஸ்டைலுக்காண்டி நான் கஷ்டத்துல இருக்கணும், உனக்கு கஷ்டப்பட்டு நான் சந்தோஷம் ஆசைப்பட்டேன்டா. நீங்க அழுவீங்க, உங்களுக்கு நான் இது பண்ணலாம். சாரி ப்ரோ, ஸ்ப்ரே உள்ள இருந்து வரல, ஸ்ப்ரே ஆயிடுச்சு. அழுவாதீங்க, நான் இருக்கேன், தைரியமா இருங்கன்னு சொல்ல வந்தா அத பார்த்துதான் சோகமாயிட்டேன். வரும்போது லியோ ட்ரெஸ், முடி, ஹேர் கட், கண்ணாடியா கண்ணாடி போட்டதுக்கு காரணம் அன்னைக்கு கண்ணு வலி இது வந்துருச்சு. நான் உண்மையா லியோ டிஷர்ட் போட்டதுக்கு காரணம் வரும்போது டிஷர்ட் நீ போட்டோம்ல ரோட்ல ஊத்திட்டு இருந்தாங்க, அதனால போட்டு காரணம் முடி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால முடி வெட்டிட்டு சொல்லுவாங்கல்ல வடிவேல் கூட புண்பற்ற நெஞ்ச புகவிட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் ஓவரா இவன் உள்ள இருந்துட்டு நான் மாதிரி போட்டு வந்ததுக்கு வெளியில இவங்க தைரியமா இருக்காங்க, சோ நம்மளும் உள்ள தைரியமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்குறதுக்கான ஏதோ லக்ல ஏதோ கடவுள் அத கேட்டாங்களே. நாங்க இது கண்ணகி மூவிக்காக போயிருந்தோம்னா அங்க வந்து 2 ஆக்டர்ஸ் வந்திருந்தாங்க, கீர்த்தி பாண்டியன் அண்ட் ஷாலின் சோயா. அதுல ஷாலின் சோயா இருந்துட்டு எங்களோட கதையெல்லாம் குட்டியா கேட்டுட்டு என்ன சொல்ற, அப்போ உனக்கு வலிக்கலையா அப்படின்னாங்க. ஐயோ கியூட்டா சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வலிக்குது அப்படின்னு. அப்புறம் எப்படி சிரிக்கிற அப்படின்னு தெரியல அப்படின்னு ஒரு வேலை அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே எப்படிடா இவ்வளவு வழியிலேயே நம்ம சிரிக்கிறோம், பரவாயில்லடா எங்களுக்கு கண்டென்ட் வந்துச்சு. நான் 10 நிமிஷம் கண்டென்ட்டுக்காக மட்டும் இல்லைங்க, அதுவும் ஒரு குட்டி ரீசன். அதாவது இதெல்லாம் ஒரு மெமரபிளான டே. மறுபடியும் நாங்க எல்லாம் எப்ப மறுபடியும் இதே மாதிரி வெயிட் பண்ண போறோம் தெரியல. படம் ஹிட் ஆச்சுன்னா இந்த 3 பேர் வேற லெவல் ஆயிடுவாங்க. நீ தானே ஒரு தனி கார் ஏற்பாடு பண்ணிக்க, தனியாவா? சங்கர் சார் அசிஸ்டன்ட். ஓ வாவ், சூப்பர். 2.0ல இருந்து நிறைய படங்கள், அதுவும் ரஜினி சாருக்கு வந்து பர்சனலா கொஞ்சம் எட்டி பாருங்க டாக்டரா. இவர்தான் இந்த படத்தோட ஜிகிர் தோஸ்த் படத்தோட. அண்ணா வந்து வீகன்னு சொன்னீங்க, சரி நான் வந்து vlogல கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓ இதமுக்குனா கூட இது தனியா போயிட்டு அண்ணா என்ன கார்ல விளையாடுற, இதமுக்குறீங்க அதமுக்குறீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? இல்ல எல்லா டெக்னாலஜியும் தெரியும். என்னென்ன காரணம் வச்சிருக்கீங்க? அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, படத்தை பத்தி அப்புறம் பேசுவோம். அண்ணா நீங்க சொல்லுங்க காரை பத்தி. கார் என்னென்ன கார்? இப்போ இல்ல, இப்போ வெறும் ஒரு ஆடி A6 கரெக்டா மட்டும் தான் இருக்கு. அண்ணா ஆடி A3ல ஃபுல் ஓபன் ஆகும், அந்த மாதிரி வாங்கலாம் அண்ணா. ஃபுல் கன்வெர்ட்டபிளா? அதுக்கு காசு இல்ல. ஆமா உண்மைதான். என்னன்னா நீங்களே சொல்றீங்க. எல்லாருக்கும் இருக்கும்பா. ஆமா ஆமா, வெளிய இருந்து பாக்குறதுக்கு சொல்ல முடியாதுங்க, அது உள்ள இருந்து ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். ஆனா பின்றாருங்க கார்ல, எனக்கு எல்லாம் புதுசா இருக்கு பாருங்க. இங்க கண்ணாடி எல்லாம் வருது, நல்லா இருக்கு. லைட் இல்ல இந்த கார்ல ஆல்ரெடி முன்னாடில இருந்ததா, சோ அதனால நமக்கு தெரியும் என்னென்ன பண்றாங்க. அதனாலதான் உள்ள சொன்ன, உள்ள நடுவுல உட்கார்றதுக்கு இடம் இருக்குமே, இருங்க அப்படியே தூக்கி விட்டுருந்தாங்க. ஆமா நான் அது பார்த்தது நான் இல்ல. நாங்க இங்க ஒண்ணு போட்டுருந்துச்சு ஓகேங்களா. ஐயோ 2 பேர் தான் போக முடியுமோ அப்படின்னு நினைச்சேன். தம்பி இருங்க அப்படின்னு சொல்லி பண்ணாரு. எவ்வளவு அதுதான் நான் சொன்னேன், 4 இவ்வளவு காசு கொடுத்து 4 பேர் போற காராடான்னு கேட்டேன். லம்போகினில 2 பேர் 6 பேர். ஐயோ 6 பேர் போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த கார் 4 பேருக்கு போன டிசைன் பண்ணுது. 4 பேர் போட்டு டிசைன் பண்ண அப்படிலாம் இல்ல. இதோ இதை கூட ஓபன் பண்ணி விட்டா இன்னும் 2-3 பேர் மேலே ஏறி கால் உள்ள விட்டு. ஐயோ நீங்க விளையாட்டா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் இருக்கும்போது இதெல்லாம் பேசுவேன். இல்ல இப்ப இதுக்கே ஏதாவது பிரச்சனை வரும்போது என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. ஐயோ தம்பி இதுக்கா ஐயோ உங்களுக்கு தெரியல. அதாவது எனக்கு என்ன தெரியுமா, பிரச்சனை வந்து பிரச்சனைன்னு கிடையாது, அவனுக்கு உனக்கு ஒண்ணு பண்ணிட்டானா அதை நம்ம ஒரு பிரச்சனையா கிரியேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள். ஐயோ அதுதான் கொஞ்சம் சீரியஸா இப்படி எல்லாம் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா. இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா வந்து கொஞ்சம் அறிவில்லாதவங்க கொண்டு போய் பிரச்சனையா கொண்டு போய். நீ ரொம்ப கான்ட்ரோவர்சி இல்ல, நான் எடிட்டிங்ல தூக்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இருக்கும். நம்ம கான்ட்ரோவர்சி சரி. பிக் பாஸ் தப்பா இல்ல. ஆமா தப்பு இல்ல. அண்ணா வந்து செகண்ட் சீசன்ல பிக் பாஸ் போயிருக்காங்களா. பட் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி யாரும் தப்பா நினைக்க, நான் பார்த்தேன் தப்பா நினைக்க வேணாம். கண்டிப்பா அவர் நினைக்க மாட்டாரு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றேன், நான் பிக் பாஸ் பெருசா பார்க்க மாட்டேங்க. ஆனா அஜிமோப்ல எல்லாம் மூவி டிவி எதையும் விட மாட்டானா. என்னப்பா தெரியுது, ஆளே பாக்க. இங்க பாருங்க, அடுத்த ஒரு படம் ஹீரோ மாதிரி இருக்கு. சொல்லிட்டீங்களா? அவ ஏற்கனவே ஒரு சாங் காஷ்மீர்ல போய் எடுத்து ஒரு பொண்ணு நான் அப்பயே சொன்னேன். எனக்கு மட்டும் தனி ஒரு ஜோக்கர் பாக்குறீங்களா? இப்படி நான் உங்க கேங்ல ஒருத்தர் இருப்பான்,
ஜோக்கர் சொல்லி அவன் பெரிய ஆளா ஆயிடுவான். அந்த கேரக்டர் தான் அவன். நான் என்ன ஹீரோன்னு சொல்லி கடைசியில காமெடியனாக்கி ஓரத்துல உட்கார வைக்கிற ஆள் நான் தான். பாத்துக்கோங்க. அது எப்படின்னா என்னாச்சுன்னா நான் சொல்றேன், இது எப்படி இருக்குன்னா இவருதான் மாப்பிள்ள, ஆனா போட்டிருக்கிற சட்டை அவரது இல்ல. உண்மை இந்த மாதிரிதான் என்னதுடா எப்படின்னு நான் தானே என் சட்டை பேட்டை தானே பெரிய சைஸ் எடுத்து போட்டேன். ஐயோ ஒரு சும்மா சொன்னாருங்க, பார்த்தா கரெக்டா சொல்லிட்டாருங்க. லைஃபோட மேட்ச் ஆயிடுச்சு. சொல்ல மாப்பிள்ள டைம் வந்து 4:57 ஆயிடுச்சு. ஆனா இன்னொன்னு சொல்றேன் பாரு, டைம் கீப் பண்றது செம்ம விஷயம் பா. 5 மணிக்கு லான்ச்னு சொன்னேன், கரெக்டா பாரு இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துக்கு போறோம். அந்த இடத்துக்கு போறோம், ஆனா லேட் ஆகும். அங்க 10 நிமிஷம் குறையாம போக மாட்டோம். அது ஏன்னு தெரியல. அப்படி எல்லா இடத்துக்கும் நான் கரெக்டா போயிடுறேங்க, ஆனா ரீச் ஆகும்போது லேட் ஆயிடுதுங்க. அதுக்கு காரணம் வந்து இப்ப கூட பாருங்களேன், அப்படி இல்ல, அதுக்கு காரணம் நான் தான். ஓவர் கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்டே லைஃப்ல வச்சுக்க கூடாது முடிவுல இருந்தேன். இப்ப ஓவர் கமிட்மெண்ட் ஆயிடுச்சு, அதனால ஹேண்டில் பண்ண முடியல. ஆனா நீங்க இன்னும் நேரா போயிடுங்க, கார் மாத்திக்கலாம். நாங்க அங்க போய் கார் மாத்திட்டு எல்லார் கார்லயும் 2 பேர் வந்த மாதிரி சீன் போட போறோம். ஏன்னா மேய்க்கிறது எருமை, இது என்னடா பெருமைன்னா பெருமை காட்டணுங்க. தாண்டி போயிடுங்க. ஆனா அந்த எட்ஜ்ல இருக்கலாம். ஏய் ட்ரம்ஸ் எப்படி நல்லா இருக்கு. நம்ம டிடிஎஃப் தான் கால் பண்ணாங்க, அண்ணே கடை என்னைக்கு ஓபன் சொல்லுங்கண்ணே, மாஸ் கிளப்பிடலாம் அப்படின்னாங்க. தம்பி இன்னைக்குதான்ப்பா. என்னென்ன சொல்றீங்க, வெயிட் பண்ணுங்க, பசங்க எல்லாம் கூட்டு மாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. வாட சொல்ல 5 மணிக்கு சொல்லும் அப்படின்னும் பயங்கரமா வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுதான் வந்து மனசார சந்தோஷப்படுறது வந்து ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருப்பாங்க. அதுல உங்களோட வளர்ச்சிக்கு வந்து நம்ம மனசார சந்தோஷப்படுறோம். நாங்க மனசார நாங்க ரொம்ப எவ்வளவு பெருமையா பேசிட்டு உங்களுக்கு தெரியல. டிடிஎஃப் டைம் எவ்வளவு ஆச்சுன்னா ஈவினிங் 5 o'clock ஆச்சு. ஆக்சுவலி நம்மளோட காரும் வந்துருச்சு. பட் இருக்குதுலயே என்ன ஒரு சூப்பரான ப்ராப்ளம் தாங்க, நாங்க கரெக்டான டைமுக்கு கிளம்பிட்டோம். பட் நம்ம வந்து பிரச்சனை நாங்களெல்லாம் கொஞ்சம் பேர் இன்வைட் பண்ணியிருக்கோம், ரொம்ப பேர் இல்லை. அண்ணாங்க வந்து பண்ணாங்க இன்னும் ரெடி ஆகல. அதனால தம்பி 10 நிமிஷம் லேட்டா வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கா ஒரே சிரிப்பு. அட நம்ம கரெக்டா பஞ்சுவாலிட்டி டைம்ல போறோம், அண்ணாங்க லேட் பண்றாங்களே, இந்த வாட்டி நம்ம போய் கேட்கலாம் ஏன்னா லேட் அப்படின்னு சொல்லி. போன வாட்டி என்கிட்ட கேட்டாங்கண்ணே, ஏன் லேட்டா? ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பானிபூரி சாப்பிடலாம். ஐயோ நம்ம கரெக்ட் டைம்ல தான் போறோம், நீங்க என்னைய மாட்டி விட்டுருங்க போல. நம்ம கரெக்ட் டைம்ல தான் போறோம். பிரஸ் நாங்க ஒரு 10 minutes கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. அண்ணே வாங்க, லவ் யூ சோ மச். எப்படி இருக்கீங்க? வாங்கண்ணே எடுத்துக்கலாம். அக்காவா? அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா? டிடிஎஃப் கார்ல ஏறி எல்லாருமே கிளம்பியாச்சு. இப்போ யார் யார் போறோம்னா நானு, அஜி மாப்பிள்ள, ஷாரிக் அண்ணன், அண்ட் வந்து நம்ம டிரைவர் அண்ணங்க. ஏன் வசா நீங்களே ஓட்டிட்டு போலாம்னா அப்படிலாம் நம்மளை நம்பி தர மாட்டாங்க. அண்ட் வந்து பசங்க ஃபோன் பண்ணி அண்ணா கிளம்பி வரலாம்னா ப்ரெஸ் வர சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா ட்ரம் சவுண்ட்லாம் பயங்கரமா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பசங்க அட்ராசிட்டியை கிளப்பிட்டாங்கய்யா. ஹலோ, ஆக்சுவலி நாம வந்துட்டோங்க. ஆனா ஆங்கர் லேட். ஆங்கர் வர வரைக்கும் நம்மளே ஆங்கரிங் பண்ணிடலாமா? ஐயோ அண்ணே இருக்காரு. மைக் பிடிக்கிறது இல்லைங்க, அதான் வந்து பண்ண வாய்ஸ் தெரியும் அவரை மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஹாய் டார்லிங். டிவில வரேனா? டிவியில ஒண்ணே நான் பயந்துட்டேன். ஐயோ அப்படின்னு போன்ல வருவீங்களே சந்தோஷமாயிடுச்சு. வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக மிக நன்றி. மைக்ல கூட வர மாட்டேங்குது கூட. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன தெரியுமா வருத்தம், எல்லாம் பார்த்த மூஞ்சிங்களா இருக்கீங்களே, பழக்க மாட்டீங்க.
ஸோ வந்து இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ப்ரெஸ் மீட் போயிடுவோம். வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ வந்து என்னோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பேர் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். கடைசியில் இருந்து விட்டுறாதீங்கண்ணே. ஏதோ எங்கள் வாழ்க்கையில் இப்போ தான் ஒளியேற்றதான் நினச்சிருக்கோம். ஸோ வந்து அந்த ஒளியேற்றி விடுறதா நீங்கள் நினச்சிட்டு உங்களை இன்வைட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் ஒளியேற்றி விட்டு போக கொளுத்தி போட்டுறாதீங்க. ஸோ வந்து டிடிஎஃப் ஆட்டோமொபைல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி நாங்கள் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் 2 பேரும் டைரக்டர்ஸ். எங்களுக்கே சொல்ல ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. இதுக்காக தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நாங்க வந்து ஆங்கர் வச்சிருந்தோம். பட் வந்து ஆங்கர் வந்து கொஞ்சம் டிலே. தம்பி நீங்க முன்னாடி போய் எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ 20 நிமிஷத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நாங்க. அதனால தான் அவங்களுக்காக போட்டிருந்த டேபிளையே நாங்க நகர்த்திட்டு 2 பக்கம் 2 பைக்கை வச்சிட்டோம். அது வந்து ரொம்ப 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 நன்றி. ஸோ கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடியே நாங்க கம்பெனியா ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். 1 இயருக்கு அப்புறம் இந்த மந்த் ஆமா டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணோம். போன டிசம்பர் இந்த டிசம்பரே வந்துச்சு. சோ இன்னைக்கு என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்க போகுதுன்னா இதுதான் நம்மளோட டிடிஎஃப் பிட்ச் ஷாப். சாரி மச்சான், ஏன் நீ வாக்கல எனக்கு அந்த மாதிரி பேசுறேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் இன்னைக்கு என்ன ஈவெண்ட் நடக்க போகுதுன்னா எங்களோட அபிஷியல் லோகோ லான்ச். அதாவது டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட அபிஷியல் லோகோ லான்ச். அண்ட் வந்து 2 ப்ராடக்ட்டை நாங்கள் இங்கே லான்ச் பண்ண போகிறோம். 2 ப்ராடக்ட்டுமே பயங்கர பூம் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ரொம்ப தேவையான ப்ராடக்ட்ஸ். 3வது விஷயம் என்ன பண்ண போறோம்னா ஆப் லான்ச் பண்ண போகிறோம் இங்கே. எங்களோட அபிஷியல் ஆப். ஆமாம், அஃபிஷியல் ஜிபிஎஸோட லான்ச் ஆப். ஸோ அந்த ஜிபிஎஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா யாராவது டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா தைரியமாக நீங்கள் அதை ஜாலியாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா கூகுள் பிளே ஸ்டோர்லையுமே, ஆப்பிள் ஸ்டோர்ல இன்னும் வரல, கூகுள் பிளே ஸ்டோரில் ஜஸ்ட் டிடிஎஃப் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ வந்து டிடிஎஃப் ஜிபிஎஸ் நீங்கள் சும்மா யூஸ் பண்ணி பாருங்கள். பட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். நாங்கள் தர நீங்கள் ஜிபிஎஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மெயின் மோட்டிவ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பைக் திருட்டை ஒழிக்கணும். ஜிபிஎஸ்ஸை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். பைக் திருட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஒழிக்கணும். அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ஹெல்மெட் சேஃப்டி ரொம்ப சேஃப்டி வந்து நாங்கள் முன்னாடியே ரொம்ப யோசிச்சுக்கிட்டதுனால அவ்வளோ எனக்கு நடந்தது சீரியஸாக சொல்கிறேன். ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல என்ன வேணா ஆயிடுக்கலாம். பட் எனக்கு ஒரு சின்ன கீரல் கூட பண்ணல. கீரல் பண்ணலையா வசா அப்படி இது என்ன செட்டப்பா அப்படின்னு கேட்டா செட்டப்பா இல்லைங்கன்னு. இது ரியல் தான், இதுவும் ரியல் தான், இதுவும் ரியல் தான். இதுவுமே நான் அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ல கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால நடந்தது. ஸோ அவ்வளோ ஃபுல் ரைடிங் கேஸ் போட்டிருந்தேன். பட் க்ளவுஸ் வந்து சின்னதாக தான் போட்டிருந்தேன். ஏன்னா அதுதான் நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும். நம்ம தான் எல்லா சொகுசு வாழ்க்கைக்கு பழகிடுவோமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன க்ளவுஸ் போடும்போது நல்லா இருக்குமேன்னு சொல்லி சின்ன க்ளவுஸ் போட்டேன். இதுவே ஃபுல் கேங்க்ல க்ளவுஸ் போட்டிருந்தேன்னா எனக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. அதாவது உடஞ்சிருக்கும், கண்டிப்பாக கை உடஞ்சிருக்கும். பட் வந்து உடஞ்சது கொஞ்சம் கம்மியாக உடஞ்சிருக்கும். அண்ட் வந்து ரொம்ப பிஸியாக படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஜிகிரி தோஸ்த் டீம். ஸோ வந்து நாங்கள் இன்வைட் பண்ணிட்டோம். அதாவது நிறைய பேர் கேட்கலாம் ஏன் என்ன இன்வைட் பண்ணல. ஆக்சுவலி இது நம்ம டிடிஎஃப் பிட்ச் ஷாப்போட ஓப்பனிங் கிடையாது. இது வந்து ப்ராடக்ட் தான் ஓப்பனிங். அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான சில பேரை மட்டும் இன்வைட் பண்ணோம். கண்டிப்பாக ஷாப் ஓப்பனிங்க்கு மறுபடியும் உங்களுக்கு கூடுவேன். அது இன்னும் இங்கே வச்சு பண்ண மாட்டோம், வெளியே வச்சு போனோம், மாசம் பண்ணிடலாம் கண்டிப்பாக மாசம். ஸோ வந்து அதுக்கப்புறம் பஞ்சர் லிக்விட வந்து நாங்கள் எப்படி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சர் லிக்விட் வந்து இப்போ வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சு. ஃபாரின் அப்ராட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. அது இந்தியாவில் வந்து பெருசாக பூம் ஆகலை. நாங்களாம் பைக் ஓட்டிக்கிட்டே இருப்போம் சரிங்களா. நாங்கள் வந்து நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய நேபாளில் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டோம். ஒரு நேபாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்லாம் கிடையாது. அதனால எனக்கு ஈஸியாக போக முடிஞ்சது. ஸோ உண்மையாக சொல்லணும்னே. ஆனால் அப்போ நம்ம மேலே எந்த கேசஸ் இல்லை. ஆனாலுமே பாஸ்போர்ட் எடுக்கணும்னா அது ரொம்ப நாள் ஆகும். டைம் இல்லை. ஃபர்ஸ்ட் போன கண்ட்ரி அதுதான். கடைசியாக அவங்க நம்மள இது பண்ணுவாங்க. நீங்களே பத்தி வேற இது இல்ல. அதுதான். ஸோ நான் அந்த கண்ட்ரி போகும்போது ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டோம். ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. வாழ்க்கையே வெறுத்துருச்சு. தெரியாது அப்போ எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் என்னடா பண்றது, இப்ப பஞ்சரே வண்டி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தேடிட்டு இருக்கும்போது தான் அப்போ எங்களுக்கு ஒன்று தெரிஞ்சது. அது அப்ராட்ல பண்றாங்கன்னு சொல்லி இந்தியாவில் பண்றவங்க ஹிந்திக்கா அண்ணங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன பிரச்சனைனா கெமிக்கல் குவாலிட்டி கம்மியா பண்றதுனால டியூபும் டயரு ரிம் கிடையாது, வீல்ஸ் டயர்ஸ் அது ரிம்ஸ் அதெல்லாம் டேமேஜ் பண்ணுது. ஸோ வந்து நாங்க வந்து சரி அப்பவே பிளான் பண்ணிட்டோம், சரி வேற லெவலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம இது லோகோ லான்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ல எல்லாருக்குமே காமிக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் லான்ச் பண்ணது தான் இப்போ டிடிஎஃப் ஆன்டி பஞ்சர் லிக்விட். ஸோ வந்து இது என்ன பண்ணணும்னா
புல்லட் ப்ரூஃப் கேட்டிருப்பீங்களே அந்த மாதிரி இது வந்து பஞ்சர் ப்ரூஃப். நீங்க இந்த லிக்விட் வந்து ஜஸ்ட் நீங்க வந்து உள்ள ஆட் டியூப் ஆகட்டும் டியூப்லெஸ் ஆகட்டும் எல்லா பைக்குக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அண்ட் ஜிபிஎஸ் எல்லா பைக்குக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அது வந்து யூனிவர்சல் தான். பட் பஞ்சர் லிக்விட் மட்டும் ஒரு பைக்குக்கு ஏத்த மாதிரி மாறும். ஸோ வந்து அது ஜஸ்ட் நீங்க ஜாலியா போயிட்டே இருக்கீங்க. ஆணி ஏறிடுச்சுங்கிற பட்சத்துல காத்து இறங்காது. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி நீங்க செக் பண்ணுங்க டயரை. செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஆணி இருக்குங்கிற பட்சத்தில் புடுங்கி போட்டுட்டு திரும்பி நீங்க பாட்டு ஓட்டிட்டே போகலாம். அது போக வந்து நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஸோ வந்து வீல்ஸ் டேமேஜ் ஆகுமா, டயர்ஸ் டேமேஜ் ஆகுமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா நாங்கள் அதனால தான் 1 year கழிச்சு நாங்கள் இது பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணணும். பெஸ்ட்டாக பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை ஆகணும்னு உங்களுக்கு தெரியுது. அதனால தான் வந்து பண்ணால் சரி டைம் எடுத்து பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் இங்கே லான்ச் பண்ண போகிறோம். ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த ஜிகிரி தோஸ்த் டீமுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணா நீங்க பேசுங்க. ரெண்டாவது பேசுறீங்க. இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ பேசுவேன் இப்போ பேசுவேன். இல்ல நான் வந்து எனக்கு என்ன ரொம்ப ஒரு பிரமிப்பான ஒரு மூமெண்ட்ல இருக்கிறேன். அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம். ஒரு இதுல உட்காந்து படிக்கட்டுல உட்காந்து என்ன பண்றது, அதாவது வாசா என்னடா பண்ண போறோம், படம் நம்ம போறச்சா பேசுவோம்ல வாழ்க்கையில நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நாங்களும் பேசிட்டு இருந்தோம். ஆனா சீரியஸா அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்றது காரணம் அதுதான். தாவன இவங்கதான் நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்போட மேனேஜர். ஆமா, அக்கா தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பாத்துக்க சொன்னோம். அக்கா அரேஞ்ச்மெண்ட் டேபிள்ல பண்றதை விட்டுட்டு மூஞ்சில ஃபுல்லா பண்ணிட்டு போட்டாங்க. ஆனா நாங்க அக்காவை பின்னாடி உட்காந்துருந்தாரு. இவனுங்க விடுவானுங்களா மாட்டானுங்களா யோசிச்சுட்டு இருக்காங்க. அக்காவை நடுவில் உட்கார விட்டுருவோம். கொஞ்சம் நான் வேணா மடியில உட்காந்துக்கிட்டா என்னடா இப்படி பேசுறீங்கன்னா வரும்போது கார்லயே அப்படிதான் உட்காந்துட்டு இருந்தோம். இந்த முக்குல நீங்க சொன்னீங்கல்ல தம்பி ஒரு 10 நிமிஷம் லேட்டா வாங்கணும், அந்த டைம்ல தான் நாங்க கார் மாத்தி ஏறிட்டு வந்தோம். இல்லைன்னா அதே மாதிரி வந்து இறங்கிட்டு போவோம். அக்கா லான்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அக்கா அண்ணன் நீங்க சில வார்த்தைகள் அண்ணன் பேசுங்க. நீங்க பேசுங்க. சரி ஓகே. இல்ல நிஜமா சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலை பார்த்துட்டோ இல்ல நீங்க உங்களோட டிரைவிங்கோ அதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்களுக்கும் ஒரு ரைடு போகணும்னு. ஏன்னா அவங்க ரேசர் கிடையாது, ரைடர். நீங்களாச்சும் ஒத்திட்டீங்களா? நாங்க ரைடருங்க, ரேசர் கிடையாதுங்க. அது ஒரு பேஷனா அவங்க வந்து ஒரு டூரிங் மாதிரி போறாங்க. இங்க இருந்து ஒண்ணும் இல்ல, வடப்பன்ல திருவாமூர் போறதே அது ஒரு ரைடு மாதிரி தான். அது அவங்க என்ஜாய் பண்ணி சந்தோஷமா ஜாலியா போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு ப்ராடக்டிவான எல்லாருக்கும் சேஃபா இருக்கிறதுக்கு அண்ட் ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் வந்துட்டு என்னன்னா பைக் தொலைஞ்சு போகக்கூடாது. ஏன்னா அவ்வளவு எல்லாருமே கஷ்டப்பட்டு அவங்க ஆசை. ஏன்னா நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். சோ இங்க இருக்கிற இத்தனை அண்ணாங்கள எத்தனை பேர் பைக்ல வந்திருப்பீங்க? எத்தனை பேரோட பைக் இஎம்ஐல இருக்கும்? சூப்பரா கேட்டுக்கிறாரு பாருங்க, கியூட்டா. சோ கேமரா திரும்பும்போது கை காமிச்சிடலாம். நீ என்ன டீம் சும்மா சொல்லி நினைச்சுப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு பைக் வாங்கிடுவோம். ஆனா பைக் தொலைஞ்சு போகும்போது ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. எப்படி உடனே கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க, கஷ்டம். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் நீங்க ஒன்று இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்க வந்து தயார் பண்ணிருக்கீங்க, அது வந்து லான்ச் பண்றீங்க. அது வந்து டிடிஎஃப் பைக் ட்ராக்கர். ஆமா, ஜிபிஎஸ் ட்ராக்கர். அவர் ஃபுல் ஃபார்ம் சொல்றாரு கரெக்ட்டா. ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் இன்னொரு டிராவலிங்ல ஒரு பைக் பஞ்சர் ஆச்சுன்னா அது இன்னொரு பெரிய கஷ்டம். எங்க போய் நடு இதுல போய் இது நமக்கு மட்டும் கிடையாது. இப்ப லேடிஸ் போறாங்கன்னா, இப்ப பசங்கன்னா கூட பரவாயில்ல, நின்னுக்கலாம், பசங்களை கூப்பிட்டுக்கலாம், இல்ல தள்ளிட்டே போய்க்கலாம். இப்ப லேடிஸ் போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல பஞ்சர் ஆயிடுச்சுட்டாங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. நிறைய பொண்ணுங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நிறைய பொண்ணுங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. டக்குன்னு அவங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பதட்டம் ஆயிட்டாங்கன்னா அங்க பிரச்சனை. அதுவும் இல்லாம அதனாலதான் வந்து இது போட்டாங்கன்னா ஜாலியா அவங்க பாட்டு நம்பிக்கை ரொம்ப கஷ்டம். கத்தி சொன்னாக்கா ஸ்கூலுக்கு போகும்போது எங்க கஷ்டம். நீங்க எங்க ஸ்கூலுக்கு போறீங்க? சார் பசங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறப்ப நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா என் பைக் பஞ்சர் ஆயிருக்கு. அப்புறம் நிறைய அப்படியே தள்ளிட்டே போவேன். ரொம்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா பஞ்சர் கடை ரொம்ப தூரத்துல இருக்கும். நம்ம வந்து அப்ப வந்து டியூப் தான் என் பைக்கு. டியூப்லெஸ்னா கூட கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போயிடலாம். டியூப்லெஸ்ங்கிறப்ப டியூப்ன்றப்ப ஓட்ட கூட முடியாது. அப்ப தள்ளிட்டு தான் போவேன். அப்பெல்லாம் லான்ச் பண்ணல. இப்ப எது லான்ச் பண்ணி ஒண்ணும் இல்ல, அக்கா தான் மெயின் ரொம்ப பாதிக்கப்பட்டாலும் அவங்க மேனேஜராவே போட்டாங்க. அண்ட் ஜிபிஎஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா டூரிங் போறவங்க பைக்கை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் போடாம பசங்களுக்கு நீங்க பைக் வாங்கி கொடுத்துருப்பீங்கல்ல. சோ பையன் வேகமா பயப்படுவாங்கல்ல பேரண்ட்ஸ். ஒருவேளை பையன் பைக் எடுத்துட்டு வேகமா போயிட்டா என்ன பண்றது? எல்லாமே நம்ம அதே மாதிரி நம்ம பைக் வந்து வேற யார்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அவன் என்னடா இவன் தினமும் அதிகமான பெட்ரோல் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்மளோட பைக்கை வாங்கி உங்களோட பெண் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஆப்பை வந்து நீங்க உங்க அப்பா அம்மா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அது வந்து எல்லாருனாலுமே ஜிபிஎஸ் ஆப்பை யூஸ் பண்ண முடியும். ஸோ வீட்டுல இருந்துட்டு என் பையன் எங்க போறான், என் பொண்ணு எங்க போறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அது போக லைவா ட்ராக் பண்ணலாம். வந்து
அவங்க ஒரு எப்படி சொல்றது வண்டியில எவ்வளவு வரைக்கும் பெட்ரோல் குறைஞ்சிருக்கு, எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்க அக்கா நீங்க அதை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சொல்லிக்கிறேன். அது போக வந்து பாத்துட்டீங்கன்னா பெட்ரோல் கன்சப்ஷன் எவ்வளவு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் வந்து பைக் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அலாரம் வச்சிருவாங்க. பைக் வந்து தொட்டோடனே சவுண்ட் கொடுக்கும். ஆனா என்ன ப்ராப்ளம்னா சும்மா தொட்டாலே ஆரம்பிச்சிடும். அது திருட வந்தவனே விட்டுட்டு ஓடிடுவான், இல்லைன்னா டக்குன்னு உடச்சி எடுத்துட்டு இல்லாத ஒயரை பிடிக்கிட்டு போயிடுவாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ல வந்து அலாரம் வச்சிட்டோம் போன்ல. ஸோ பைக்கை வந்து தட்டினா கிடையாது, வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணா சாவியை வச்சு ஆன் பண்ணா அதுவும் சொல்றேன். ஆமாண்ணே, வண்டியை போட்டு சாவியை ஆன் பண்ண ட்ரை பண்ணிட்டா இல்லை எப்படியாவது ஒரு மூலியமா வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல போனுக்கு நீங்க வந்து ஒரு மோடு இருக்கு, அந்த மோடு ஆன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்க போன்ல அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். சாவி போட்டாங்க பாத்தீங்களா, அங்க ஆஃப் பண்ணாலுமே ஆஃப் ஆகாது, நம்ம ஆஃப் பண்ற வரைக்கும் அது கத்திக்கிட்டே இருக்கும். அக்கா டிவில பார்த்து போன் பண்றாங்களா? அக்கா ப்ளீஸ்க்கா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சொல்லுவாங்க ஆக்சுவலி நான் 2000ல பிறந்தேன், நம்மளும் அந்த 90s கிட்ஸ் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம். ப்ளீஸ் இது ரொம்ப அந்த அக்கா ரொம்ப கியூட்டஸ்டான அக்கா. பட் என்ன கொஞ்சம் அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே, எப்பவுமே எல்லா இடத்துக்கும் நான் லேட்டா வருவேன், நீங்க கொஞ்சம் லேட்டா வந்து தம்பி ஒரு 10 நிமிஷம் லேட்டா வாப்பாட்டீங்களா, வாழ்க்கையில எல்லாம் அப்படிதான் இருக்கிறது. அண்ட் வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலே நமக்கு வந்து அலாரம் அடிச்சிடும். அது போக வந்து பாத்துட்டீங்கன்னா வண்டியை வந்து நிறைய பேர் இதோ என் ஃப்ரெண்டு இந்த மோடே இவனுக்காக தான் பைக் கேட்பான், என் பைக்கு கேட்பான், பைக்கு கொடுத்துருவேன், வண்டி எடுத்து ஜாலியா ஓட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல டீ குடிக்க நிப்பாட்டிட்டு சாவி அப்படியே ஆன்லயே வச்சுட்டு வந்துருவான். பேட்டரி டவுன் ஆகும், சாவி யாராவது வந்து டக்குன்னு போட்டு எடுத்து கிளம்பிட்டா என்னங்க பண்றது? அதுக்காக சாவி 5 நிமிஷத்துக்கு மேல உங்க வண்டியில ஆன்ல இருந்தாலும் சொல்லி ஆப் காட்டுங்க. ஸோ வந்து எங்களோட 2 பைக். ஸோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நிஞ்சா 650. ஸோ இது ஒரு 10 லட்சம் ரூபாய் வண்டி, இது ஒரு 13 லட்சம் ரூபாய் வண்டி. ஸோ 2 வண்டியிலுமே நாங்க போட்டிருக்கோம். ஸோ வந்து இந்த பைக் எல்லாம் வந்து பண்ண உள்ள டிஸ்பிளேலேயே தான் இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட ஆப். வெயிட் பண்ணுங்க, லோகோ லான்ச் பண்ணிட்டு ஆமாப்பா இல்ல மாட்டி லோகோ லான்ச் பண்ணிடலாங்க எல்லாருமே. அக்கா டிரான்ஸ்பரன்ட் போட்டுருக்கீங்க, பச்சையா தெரியலக்கா. சரி நாங்க இங்க ஓபன் பண்றோம், நீங்க அங்க ஓபன் பண்ணுங்க. சலோ அவன் கேமரா அவன் ஃப்ரேம்ல வை, கேமரா ஏன் சைடு நம்ம இதுலயா நீங்கயா நாங்க இதுலயா நீங்க வந்து 3 2 1 So இதுதான் நம்மளோட GPS. So வந்து நம்ம TTF Automobiles Private Limited கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். So வந்து எங்களோட அபிஷியல் லோகோவோட TTF why fear when TTF GPS is here. So நாங்க இருக்கோம், உங்களுக்கு கவலை வேணாம். So வந்து இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்களா? அப்ப நம்பி நீங்க சொல்லுவீங்களே சும்மா டெமோ பீஸ்ல உள்ள பீஸ்ல இருக்காது, இல்ல இதுல நடக்கும்போது உள்ள ஒண்ணுமே இருக்காதான். சோ வந்து இது எங்களோட வாரண்டி கார்டு, எங்களோட லோகோவோட. சோ வந்து இது வந்து எங்களோட தேங்க்ஸ் கார்டு அண்ட் வாரண்டி கார்டு. சோ வந்து கிட்டத்தட்ட 1 இயர்ஸ்க்கு நாங்க வாரண்டி ப்ரொவைட் பண்றோம். அண்ட் வந்து இது எங்களோட ஓன் ஜிபிஎஸ், நம்ம வந்து உள்ள ப்ராடக்ட் இருக்கு. சோ இதை எடுத்து ஜஸ்ட் நீங்க வந்தீங்கன்னா போதும். இப்போதைக்கு ஆன்லைன்ல நாங்க பண்றது கிடையாது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஆன்லைன்ல பண்ண போறோம். சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் தான் வாங்க, TTF பிட் ஷாப் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்ல போட்டீங்கனாலே ஃபர்ஸ்டா வந்துரும். சோ ஜஸ்ட் கடைக்கு வந்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். சோ வண்டி உங்களுக்கு எவ்வளவு மைலேஜ் தருது. அண்ணா எங்களோட பிசினஸ் கோஆர்டினேட்டர் அவரு. அண்ணா வாங்கண்ணே ஒரு சில வார்த்தை பேசுங்க. அண்ணா ப்ளீஸ் வாங்கண்ணே வந்து 2 வார்த்தை பேசுங்க. இல்ல வாசன் ப்ரோ கேட்ட மாதிரி அண்ணா அங்க இருந்து பேச கேட்காது, இங்க வாங்க கேக்குமா? அட வாங்கண்ணே இல்ல அங்க பேச எடுக்குமா? கேக்குமா? கேக்குல கேக்குல இங்க வந்து நின்றீங்களா? ஓகே அண்ணா ஆப் காமிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி. இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்ல மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நாள் மைக்ல பேசணும். ஓகே ஓகே மைக் பட ஓகே ஓகே. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபோன்ல ஆப்பிள் போன்ஸ் ஆப்பிள் ஸ்டோர்ஸ்ல அவைல் பண்ணிடுவோம். ஏன் பண்ணலன்னா அது கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனைங்க, இதுக்கே நாங்க படாத பாடுபட்டுட்டோம். சோ வந்து
இப்போ வந்து நாங்க ஆப் லான்ச் பண்ண போறோங்க. ஸோ வந்து ஜஸ்ட் பிளே ஸ்டோர்ல போய் அது இந்த சுத்துதா இங்க ஸ்லோவா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஸ்லோவா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டிடிஎஃப் சிம் தரேன் சேட்டலைட் மூலியமா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் மிக ஆக்சுவலி எங்களோட விஷன் ரொம்ப பெருசு. கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல நல்ல உள்ளங்கள்னாலையும் நல்லா நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தேங்கண்ணே. ஸோ வந்து ஜஸ்ட் நீங்க பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா டிடிஎஃப் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா முதல்ல வந்துடும். ஸோ ஜஸ்ட் நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா போதும். ப்ராடக்ட் வாங்கிட்டு, ஏன்னா ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான், அதாவது உங்க பைக்ல நீங்க வந்தீங்கன்னா நாங்க ஜிபிஎஸ் வந்து பைக்ல வந்து ஆட் பண்ணி தந்துருவோம். ஆட் பண்ணி தந்ததுக்கு அப்புறம் அந்த ஒர்க் முடிஞ்ச உடனே நாங்க வந்து எங்களோட சிஸ்டம்ல வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்களோட டீடைல்ஸ் ஃபீட் பண்ணுவோம். அப்போ வந்து பைக்கோட மைலேஜ் அது இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. எல்லாத்தையுமே நாங்க ஃபீட் பண்ணி தந்ததுல இருந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தந்துருவோம். அப்பல இருந்து நீங்க வந்து பண்ண உங்களோட போன்ஸ் அதாவது ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். உங்க பைக் ஆனா நீங்க சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, நீங்க ஆப்ஸ் சொல்லுங்க. இவர் வந்து எங்களோட பிசினஸ் கோஆர்டினேட்டர். இப்போ உங்களுக்கு அதில் என்னென்ன யூசஸ்லாம் இருக்குன்னா, வெஹிக்கிள் நீங்கள் லைவாக ட்ராக் பண்ணிக்கலாம். வண்டி எந்த லொக்கேஷனில் இருக்குது, அவங்க எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க, எங்கே வெஹிக்கிள்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நேரமாக அதே லொக்கேஷனில் பார்க்கிங்கில் இருக்குது, அது எல்லாமே உங்கள் மொபைல் ஆப்பு சிஸ்டம் ரெண்டுத்துலையுமே பார்த்துக்கலாம். வாசன் ப்ரோ சொன்ன மாதிரி மொபைலில் மட்டும் கிடையாது, சிஸ்டம்லேயும் சேர்த்து கூட பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வெப் அப்ளிகேஷன் அதுலேயும் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் வாசன் ப்ரோ ரைடருன்றனால உங்களுக்கு நீங்கள் ரைட் பண்ணி போகிற ரூட்டில் இருக்க ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸு, போலீஸ் ஸ்டேஷன் மெயினாக, அதுக்கப்புறம் ஏடிஎம்மு, ஸோ பங்க் எங்கெங்கே இருக்குது, இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் 180 டேஸோட ரிப்போர்ட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் வண்டி ட்ராவல் பண்ணுறீங்க, சப்போஸ் ஒரு 1 மந்தோட ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும், எந்தெந்த ரூட்லாம் ட்ராவல் பண்ணிருக்கோன்றதை பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ப்ளேபேக் பண்ணி பார்க்கலாம். பிடிஎஃபாக டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது இல்லாம அந்த பார்க்கிங் அலாரம், வெஹிக்கிள் எங்கயாவது நிப்பாட்டுறீங்க, ஆக்சுவலி உள்ள இருக்கிற ஆப்ஷனை பத்தி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய கொடுத்துருக்கோம். அவங்க நிறைய அண்ணாங்க வந்து அவ்வளவு சேர் போட்டுமே நீங்க உட்கார்ந்து எங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவ்வளவு ஆப்ஷன் பார்த்து சொல்லியிருக்காரு. என்னென்ன தெஃப்ட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணி எடுக்க முடியும்னு அது நிறைய ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்காரு. அந்த லிஸ்ட் எல்லாம் வச்சு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியும் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். நான் உள்ள போய் பார்க்க போறேன், மனு போட்டு உள்ள போய் பார்க்க போகும்போது கூட இந்த அண்ணன் இப்படி உள்ள வந்தாரா, இந்த அண்ணன் இது பண்ணிட்டு உள்ள வந்தாரா. சோ இதெல்லாம் நம்ம ஆப்ல வந்து பாத்துக்கோ, கரெக்டா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஒயரை கட் பண்ணும்போது பார்த்து அந்த சென்சார் ஒவ்வொரு தடவை மனு போட்டு வரும்போது எங்களுக்கு 5 அப்டேஷன் அதிகமா கொடுத்துக்கிட்டே, அதனால எல்லாம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேட முடியும். ஆமா, எங்க தப்பு நடந்துச்சோ அங்கதான் அந்த தப்பு கண்டுபிடிக்க முடியும். அதனால எனக்கு அங்க வந்து நாங்க ஜிபிஎஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எங்கனால வந்து பண்ண பைக் திருடங்களே மீட் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் சில பேர் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ உண்மை ஐயோ எங்க அண்ணன் பின்னாடி போட்டாங்க. சோ வந்து அவங்க கேக்குறோம், நாங்க என்ன நினைச்சிட்டு இருப்போம், பைக் இவ்வளவு சேஃபா இருக்கு எப்படி எடுத்துட முடியும். சோ வந்து இந்த பைக்கோட சாவி மூட்டை எவ்வளவு லட்சம் தெரியுமா? எவ்வளவு லட்சம்டா? 1.5 lakhs. அந்த சாவி எவ்வளவு? சென்சார் வச்ச சாவி. பட் இப்படி சென்சார் வச்ச சாவிக்கே டூப்ளிகேட் சாவி அடிச்சுட்டு எடுத்துட்டு போறாங்கன்னா, அதாவது நினைச்சு பாருங்க, நாங்க போய் அண்ணன் இந்த பைக்குக்கு சாவி வேணும்னு கேட்டா எங்களுக்கு 1.5 லட்சம். தலைவனுங்க அழகா டூப்ளிகேட் அடிச்சுட்டு இந்த இவ்வளவு பெரிய சென்சார் பைக் அசால்ட்டா அடிச்சுட்டு போறாங்க. 2 ஒயர்ல காப்பர் கனெக்ட் பண்ணி போடுறதுனாலயும் டோ பண்ணிட்டு எடுத்துட்டு போறதுனால இந்த மாதிரி எவ்வளவு திருட்டு. நீங்க ஃபர்ஸ்ட் பைக் தெஃப்ட் ஆயிடுச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போனாலே அவங்களே ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வி பைக்ல ஜிபிஎஸ் இருக்கான்னு தான். ஏன்னா ஜிபிஎஸ் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் லாஸ்ட் லொகேஷன், அவங்க எந்த ரூட்ல டிராவல் பண்ணாங்க, எந்த இடத்துல லாஸ்டா போனாங்கன்றத வச்சு நம்ம அட்லீஸ்ட் அங்க சிசிடிவி இருந்தா கூட யாரு அந்த தெஃப்ட் பர்சன்றதை பிடிக்கலாம். ஸோ இந்த யூசர்ஸ் எல்லாமே ஜிபிஎஸ்க்கு இருக்கு. ஸோ வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்களோட டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட மோட்டிவே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரீமியம் ப்ராடக்ட், ஆனால் கொஞ்சம் கம்மியான விலையில தரணும். ஏன்னா நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். ஸோ கடை எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ ப்ரீமியமாக ரெடி பண்ணிட்டோம். ஸ்டாக் எனக்கு இல்லை, சரி லோன் போட்டு காசு எடுத்துலாம் சரி நாங்களும் பிளான்லாம் போட்டோம். பட் லோன் அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல. அதனால வந்து இப்போ சூரிட்டி கேரண்டி எல்லாம் நிறைய கேட்டாங்க. எங்கிட்ட இருக்கிறது ஒண்ணுதான் சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பஞ்சர் லிக்விட் எங்கன்னு ஸ்டாக் வந்துட்டு இருக்கா, அண்ணே ஆங்கர் எங்கன்னு வந்துட்டு இருக்காங்களா, ஒரே டாடா ஏசில வந்துட்டு இருக்காங்களா. அன்பார்ச்சுனேட்லி வந்து எங்கனால வந்து
டிடிஎஃப் ஆன்டி பஞ்ச் லிக்யூட வந்து ஒரு நிமிஷம் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் டிடிஎஃப் ஆன்டி பஞ்சர் லிக்யூட வந்து இப்போ லான்ச் பண்ண முடியல. ஆக்சுவலி லான்ச் பண்ணாம தான் இருந்துச்சு. உங்க அனுப்பிச்சல இன்விடேஷன்லயும் ஒரு ப்ராடக்ட் தான் லான்ச் சொல்லியிருந்தோம். திடீர்னு கால் பண்ணி ப்ரோ இன்னைக்கே ஸ்டாக் இறக்கிடலாம் ப்ரோ, ரெண்டுமே ஒன்னா இது பாஸ் பண்ணிடலாம்னாங்க. பட் அதாவது நம்ம மட்டும் தனியா இதை ஒர்க் பண்றது கிடையாது, பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்கு. ஒரு இது இங்க ஒரு டீம், அங்க ஒரு இந்த டப்பா அடிக்கிறது, இந்த கார்டு அடிக்கிறது, இந்த இதை வந்து ஃபாரின்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி, அதாவது சாஃப்ட்வேர்லாம் எங்களோடது தான், ஹார்ட்வேர் வந்து நம்ம ஊர்ல கிடைக்காதுல்ல, அதனால அப்ராட்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு அப்படி இந்த லோகோ நாங்கள் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இவ்வளோ வேலைகள் இருக்கும்போது கொஞ்சம் டிலே ஆகும். இப்போதைக்கு ஆஃப்லைன் ஸ்டோர் இன்னொரு மேக்ஸிமம் 1 வீக் ஆர் 10 டேஸ்க்குள்ள ஆன்லைன் ஸ்டோர் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் த்ரூஅவுட் பேன் இந்தியா எல்லா இடத்துக்குமே சப்ளை கொடுக்க முடியும். ஸோ வித்தின் ஏ டேல நாங்கள் இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துருவோம். எல்லா இடத்துலையுமே இன்ஸ்டாலேஷனுக்கு டெக்னீஷியன் சப்போர்ட்டும் இருக்கு. எல்லா இடத்துலையுமே ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் தான். ஸோ நார்மலாக எல்லாம் வச்சு பண்ணல, ஜிபிஎஸ் பண்றவங்க வச்சா பண்றோம். ஸோ ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் தான் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அக்கா நீங்க சொல்ல வந்த வார்த்தைகள் நீங்க முன்னாடி வாங்க. என்னன்னு சொல்லுங்க, பேப்பர்ல எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. பேப்பர்ல எப்படியாவது இவங்க வந்து இந்த ஷாப் எப்படியே ஓபன் பண்ணிடும் தான் பண்ண நினைச்சேன். ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த கடையை பார்த்தோம் நாங்க. ரொம்ப அதுதான் போன வருஷம் டிசம்பர் 25 வந்து நாங்க வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த கடையை பார்த்தோம். ஆனா ஹவுஸ் ஓனரே ஃபீல் பண்ணி பேசுற அளவுக்கு நடந்துருச்சு. அதே மாதிரி ஐயோ ஷாப் ஓனர் நாங்க ஹவுஸ் இந்த பில்டிங் ஓனர் ஐயோ ரொம்ப தரமான மனுஷங்களா இருந்தாங்க. ஆனா அவருக்கு என்ன ஒரு சந்தோஷம், கடையில ஒரு கீரல் கூட படாம பாத்துட்டு இருக்காங்கப்பா. ஏன்னு கடையே தொடங்க முடிதான் கிடைக்குது, ஆனா கரெக்டா பில் கரெக்டா போட்டுருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ரெண்டும் சரி, எனக்கு சேலரியும் சரிப்பா கரெக்டா இருந்தது. உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு மொத்தமா கடையே திறக்காம வேலை போகிறவங்க சேலரி போட்டு 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி கரெக்டா வந்து வாசன் வந்து ஜெயிக்கு போயிருந்தது கூட சேலரி வந்து கரெக்டா போட்டாங்க. ஆனா அதனாலே வந்து நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன், இந்த பசங்களுக்கு காசு இவ்வளவு போதே, எப்ப இந்த கடையை திறப்பானுங்க. உண்மையா நான் வந்து எனக்கு காசு வருதுன்றதை விட என்ன யோசிச்சுன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணி இவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஒருத்தர் ஏறு தட்டும் தெரியுமா, இவங்க எப்படி சொல்றது, ஜானி ஏறினா போனஸ் இருக்குது, என்ன பண்றது. அதை நான் எனக்கு கூட கண் கூட இருந்து பாத்திருக்கேன். ஏன்னா 2 பேருமே என் தம்பிங்க தான். ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து அக்கா நம்ம அப்படி பண்ணுக்கா இப்படி பண்ணுக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட் பேசுவாங்க. ஹெல்மெட், ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே மேனுஃபேக்சர்லாம் வந்து என் முன்னாடி தான் பேசினாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்களால 2 ப்ராடக்ட் தான் லான்ச் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த 2 ப்ராடக்ட் வந்து 100 ப்ராடக்ட் ஆகும். அதையும் லான்ச் பண்ணிடுவோம் 3 நாள்ல அப்படி யோசிச்சு சரியா. அதனால அது கண்டிப்பா 100 ப்ராடக்ட் ஆகும். அதே மாதிரி உங்க சப்போர்ட் எல்லாம் கண்டிப்பா வேணும். அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி ஆசம் அவ்வளவு இதெல்லாம் கிடையாது. கூட வந்து பழகி பாருங்க, அப்பதான் தெரியும். கூட இருந்து ஒரு 10 நிமிஷம் பழகி பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் வாசனை பத்தி. வாசனை எல்லாருக்கும் பிடிச்சிரும். இவன் என்னோட தம்பி, கூட பிறந்த தம்பி, இவனும் எனக்கு கூட பிறக்காத தம்பி தான். 2 பேருமே சரி இதே மாதிரி எப்பயும் இதே மாதிரி ஒன்னாவே லைஃப் லாங் இருக்கணும்டா. ஆக்சுவலி நாங்க தான் வந்து டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட 2 அம்மா Velamat school teacher. Oh super man. Here I came to take photo with Yeah. Selfie, no? Yeah, in my the teacher hotel. told don't remove that from DP. Cases there you're going for. I don't mind at all. I told him. So I was keeping a DP till he was having case. You were there in the prison. Then too I was having. I told I don't bother this brother. I am the fan of him. I told my son is a big tired fan of you. And now also I fought and came here to see you. I told I'll go take video, I'll take photo and come here. I told him, he said don't disgrace yourself. I told I don't mind, I'll go try and see. I came here to take video. எனக்கு என்ன சந்தோஷம்னா இல்ல என்னன்னா என்னடா ஊர் உலகமே நம்மள கெட்டவங்கறாங்க, ஆனாலும் விட்டு கொடுக்காத என் பசங்க. சீரியஸா என் வாழ்க்கையில எதுக்குமே நான் ஃபீலே பண்ண மாட்டேன். சீரியஸா எவ்வளவு நடந்துச்சு, சிரிச்சுட்டே தான் இருப்பேன். அவ்வளவு பசங்க என்ன பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு எதுக்கு கவலை. சோ தேங்க்ஸ் கா. அந்த அக்கா என்ன சொன்னாங்க, You move on, carry it. So நல்ல actually okay, all are there. Age is a number, okay, you know that. Yeah, age does not matter. But all are fans, so much fans are there. Thank We will support you. எங்க நான் 2K kids னு சொல்லிடுறாங்க. நீங்க உங்க டேட்டா பத்திரமா உங்க டேட்டா அண்ணே உடனே கட் பண்ணிட்டு பாத்தியா. Oh, I don't mind. அம்மா உங்க ஏஜ்மா? My age are 50 plus. எந்த இயர்ல பிறந்தீங்க? 60s கிட் கூட இருக்காங்கப்பா. நம்புங்கப்பா. 69. சோ ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா
அவங்க வந்து வேலம்மாள் டீச்சர். நாங்கள் அன்றைக்கி ஹோட்டல் சாப்பிடும்போது வந்து நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ அம்மா கூட பேசி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். எங்களை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வந்து டிபி வச்சுருந்தாங்க. அதான் அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வந்து டிபியா வச்சிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ஐயோ தேங்க்யூமா நிறைய பேர் சொன்னாங்களா அவங்க தம்பி வந்து ஜெயில் போயிட்டாங்க டிபி ரிமூவ் பண்ணி. டீச்சர்ஸ் கூட இருந்த டீச்சர்ஸ் சொன்னாங்களா. பட் ஈவன் தான் அவங்க ரிமூவே பண்ணல. அவங்க ரொம்ப நன்றி. Bless you. No, they told Vasan has come here. He is going to open a shop or something. I didn't know. As soon as I heard his order, I'm running. What a small child running and going. It's okay. My son know like that only. I'm running here to see. Yeah, I want to be. Mama, I will take care. I don't mind. I'm not dressed up. It's okay. Oh my God. Dressing all this number 8, nothing. Yeah. That moment, happy moment with the Vasan, my son. That's all. That only I need. Is it okay what I said? Yeah. You can understand what I said. இல்ல இங்கிலீஷ் எனக்கு ஓரளவுக்கு தான் வரும். ஏன்னு தெரியல இந்த மூமெண்ட்ல ரொம்ப basically I'm English literature but no English. ஆமா உண்மைதான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் தான் பட் இங்கிலீஷ் ஓரளவுக்கு தான் வரும். Which college ஐயோ காலேஜ் பிரச்சனை பாவம் அவங்களுக்கு தான் பிரச்சனை வந்து. So I fought with my son and came to meet you. And actually thought of coming to visit and meet you. Oh my God, thank you. இதாங்க பாரு இப்படி. Okay. Thank you so much. God bless you. You rock and everything. Whenever I meet you, I'll come here running after you. Okay, don't worry. Thank you all. Thank you. Yeah, thank you. எல்லா கெட்ட விஷயம் அப்படின்னாங்க. எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ ஆக்சுவலி நினைச்சே பார்க்கல. அண்ட் வந்து அண்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிகிரி தோஸ்த் மூவியோட டைரக்டர். அண்ணா நீங்க சொல்லுங்க அவங்கள பத்தி. நீங்க இங்க வாங்க. படம் பண்றது எவ்வளவு கஷ்டம். I'm so thankful to teachers, Vasan and Ajiz. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா வர வெள்ளிக்கிழமை எங்க படம் ஜிகிரி தோஸ்த் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸ்ல. ஸோ நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டோம். கேட்டதுக்கு அண்ணா இந்த மாதிரி இத்தனை பேர் வராங்க நீங்க கண்டிப்பா வாங்கன்னு சொல்லி ஆஷிக் எங்க கோஸ்டாஸ் ஆஷிக் அண்ட் ஷாரிக் நாங்க 3 பேரும் வந்தா ஓகேன்னாங்க. நான் இன்னும் என்ன இதுல ஒரு எங்க படத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா எங்க படமும் ஒரு டெரரிஸ்ட் ட்ராக்கர் சொல்லி ஒரு ஆப் வச்சுதான் ஒரு டிவைஸ் வச்சுதான் இந்த படம். ஆமா அண்ட் இங்கேயும் இது வந்து ஒரு ஆப் லான்ச்சுக்காக வந்திருக்கோம். இவரோட என்ன ஆப்னா ஜிபிஎஸ் ட்ராக்கர். எங்க படம் வந்து படத்துல ஒரு ஆப் வந்து ஆர்மி நேவி இந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்க்குலாம் நல்லா பயன்படுற மாதிரி ஒரு ஆப். இவர் இதுல பொதுமக்கள் பப்ளிக் பயன்படுற மாதிரி ஒரு ஆப் ஒன்று பண்ணிருக்காரு. ஸோ எனக்கு ஒரே ஷாக்கிங்கா இருந்தது. இது வந்து எனக்கு தெரியாது இந்த மாதிரி சரியான ஒரு வேற லெவல் கோஇன்சிடென்ஸா இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி தான் உங்க வாழ்க்கை ஜிகிரி தோஸ்த். ஆமா. ஸோ லைக் எல்லாருமே இப்போ வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் நான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் படமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் மூவி. சோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க. வர ஃப்ரைடே டேட் டிசம்பர் 22 உங்க ஜிகிரி தோஸ்தோட எங்க படத்தை பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட ஜிகிரி தோஸ்த் வந்து இங்க உட்கார்ந்திருக்கா. மாப்பிள்ளை நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி சொன்னேன். என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி கேளுங்க. ரொம்ப எமோஷனலா இருக்கும். ஆக்சுவலி நானும் வாசனும் வந்து பார்த்தா எப்படி ஃப்ரெண்டாக ஒரு பெரிய ஒரு சீக்கிரமா முடிக்கணும். 2x முடிக்கணும். 2x முடிச்சிடுறேன். ஸோ எங்க அம்மா வந்து பாட்டு பாடுவாங்க. நானும் பாட்டு பாடுவாங்க. அப்பா பாட்டு அடிச்சு போட்டாங்க. ஸோ கடைக்கு வந்து சின்ன காசு தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரி நானும் காசு தூக்கி போட்டு மிஸ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு போகும்போது அம்மா திட்டுவாங்க, காசு வந்து இல்ல அப்படின்னு சொல்லி அழுது வாசன் பாட்டு எப்படி சென்னை அம்மா அம்மா ஸோ அம்மா திட்டுவாங்க. நான் அழுது உடனே வாசன் அப்பா சுற்றி பார்க்க சென்னை வந்தாங்க. அப்போ பார்த்து என்ன அழுது கேட்டா இந்த மாதிரி 5 ரூபாய் தொலைஞ்சிச்சு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி வச்சுக்கும்போது அவங்க அப்பா வந்து தராரு. அவங்க போய் சண்டை தராரு. ஸோ அப்பா சண்டை போட்டு 5 ரூபாய் வாங்கிக்கலாம். அன்னைக்கு ஃப்ரெண்டாக உள்ள ஃப்ரெண்டாக தான் ஒரு பார்த்தா
ரொம்ப ஹாப்பி மூமெண்ட். உண்மைதான். அவங்க பார்க்கல, நான் பார்த்தேன். எங்க டீம் சார்பா இந்த டிடிஎஃப் கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட் போற அளவுக்கு வளரணும் வாழ்த்துறேன். வந்துட்டீங்க போடி பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட் வாங்க. ஆனா வந்து உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். அது வந்து சம்திங் ஏதாவது ஆனா வாங்க. சரி ஓகே. Thank you. இதுக்கப்புறம் உங்க கேளுங்க. அதுதான் இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் கேட்கலாம். நான் இவங்க கேமரா ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போதான் ஆன் பண்ணி அது என்ன சொல்றாருன்னா இது வரைக்கும் கேமரா ஆஃப், இதுக்கு மேல கேமரா ஆன். அவரே தான். அண்ணே உங்க சேனல் பேர் என்னண்ணே? மாலை முஸ்து. ஓ சரி சரி சரி. ஆனா ப்ராடக்ட்டோட ரேட் 7000 ரூபாய்னா, ஜிபிஎஸோட ப்ராடக்ட் ரேட் 7000 ரூபாய். நம்மளோட கடை வந்து இப்போ ஓப்பனிங். அது போக நம்ம பசங்க இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 50% ஆஃப் பண்ணுறோம். 3500 ரூபாய். ஆக்சுவலி இதுல பெரிய லாபம் இல்லை தான். ஸோ ஒரு வருஷம் சும்மாவே வாடகை கட்டிட்டா இன்னும் கொஞ்ச நாள் வாடகை கட்ட மாட்டோமா, அந்த ஒரு தைரியத்தையும் 50% ஆஃபர் கொடுத்துட்டோம். ஆமாண்ணா, அதனால 50% ஆஃபர் கொடுத்துட்டோம். இதுல வந்து உண்மையாவே உங்களுக்கு லாபம் இல்லைன்னா இல்லைதான். ஏன்னா இவ்வளவு பெரிய டீம் வச்சுட்டு நாங்க பண்ணும்போது, இவ்வளவு பெரிய கடை, இவ்வளவு பெரிய மேன் பவர், இவ்வளவு பெரிய எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இருக்காதுதான். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா நாங்க சம்பாதிப்போம் ஒரு நாள். ஆனா கஸ்டமர் சர்வீஸ் ஜஸ்ட்ங்க எவ்வளவு தூரத்துல இருந்தீங்கனாலும், அதாவது இது வந்து பைக் ரைடர்ஸ்க்காக மட்டும் கிடையாது, பொதுமக்களுக்காகவும் தான். இப்ப நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா, ஹெல்மெட் வாங்குவாங்க, அதாவது பைக் வாங்குவாங்க, ஹெல்மெட் வாங்க மாட்டாங்க. அதான் சொல்லுவாங்க, யானை வாங்குவாங்க, யானைக்கு சங்கிலி வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஹெல்மெட் விற்கலனாலும், பட் நான் அடிச்சு சொல்லுவேன், தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்மெட் வாங்குங்க. எங்க கடையில் தான் நீங்க வாங்கணும் இல்லை, எந்த கடையில் வேணா வாங்குங்க, ப்ராப்பரா ரைடிங் கேஸ் வாங்கிக்கோங்க. அது மாதிரி நீங்க அவ்வளோ எக்ஸ்பென்சிவா ஒவ்வொரு பைக்குமே இப்போ எவ்வளோ. ஸோ ஸ்கூட்டிஸ் கூட 1 லட்சம் ரூபாய் அப்படி இப்படி சம்திங் பிளாப்லான்னு போயிடுச்சு. அதனால எந்த பைக்கா இருந்தாலுமே வாங்குற கையோடவே ஜிபிஎஸ் போடுங்க. ஜஸ்ட் நீங்க கூகுள் மேப்ல டிடிஎஃப் பிட் ஷாப்னு சொல்லி போட்டாலே போதும். ஸோ டேரக்டா நம்ம கடைக்கு கூப்பிட்டு வந்துடும். நீங்க கடைக்கு வாங்க, நாங்க பத்திரமா உங்களை சூப்பரா பார்த்துப்போம். ஸோ அதுல நாங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அதனால உங்களை நல்லா பார்த்துக்கிட்டு டக்குன்னு இன்ஸ்டலேஷன் பண்ணி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க ஜாலியா சில் பண்ணிக்கலாம். நான் நிறைய டிஃபரெண்ட்னா, ஏன்னா இது வந்து பைக் திருடர்கள் மூலியமாவே இணைந்து ஒர்க் பண்ணி இணைந்து உருவாக்கப்பட்டதுன்னா, ஆக்சுவலி இது நான் சொல்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. சோ இவங்களுக்கு கனெக்ட் ஆகும். இவங்க எனக்கு ஆறுதல் சொல்ல வருவாங்க, ஃபீல் பண்ணிட்டு ஆறுதல். அது நீ சொல்ல டைலாக் சொல்ல, நான் ஒரு பேப்பரோட வருவேன், பாயிண்டா வந்து அவன் வந்துட்டு டெக்னீஷியனை கூட்டு வருவாங்க. ஒரு டீம் கூட்டு வர போயிட்டாங்க, சண்டை போட்டு கூட்டு வருவாங்க. மற்ற இதெல்லாம் வந்து கமர்ஷியலுக்காகவே பண்ணது. இது வந்து நம்ம மோஸ்ட்லி இண்டிவிஜுவல் செக்மெண்ட்டுக்காகவே பண்ணிருக்கோம். பட் கமர்ஷியலி யூஸ் பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பைக்குக்காகவே பண்ணிருக்கோம். ஸோ பைக் ரைடர்ஸ் நார்மலா இருக்கவங்க யார் வாங்கினா ஃபர்ஸ்ட் சேஃப்டி ப்ரிஃபரன்ஸா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். கமர்ஷியல் யூஸ்க்கும் ரொம்ப கமர்ஷியலுக்கும் யூஸ் தான் இது. கமர்ஷியலுக்கும் தேவையான எல்லாமே கொடுத்துருக்கோம். இன்னுமே ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் பர்சன். கமர்ஷியல்னு வரும்போது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, ஒரு 10 வண்டி 100 லாரி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இண்டிவிஜுவலா நீங்க 1.5 லட்சம் 2 லட்சம் போட்டு பைக் வாங்குறீங்க. சோ தெஃப்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அது பெயின் அதிகமா இருக்கும். அப்படின்றப்போ ஒண்ணு இல்லைங்க, பைக் எவ்வளவு விற்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பைக்லாரும் இருக்கு. சோ பைக் எத்தனை ரூபாய்க்கு எடுத்துட்டு விற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 3000, 4000, 5000, 7000 அவ்வளவுதான் விற்கிறாங்க. ஒண்ணு பைக்கை பாட்டா பிரிச்சு பார்ட்ஸ் எடுத்துருவாங்க, ஓகேவா? இல்லன்னா பைக்கை வந்து ஸ்டேட் மாத்தி இல்ல ஊரை மாத்தி வித்துருவாங்க. இல்லன்னா சேஸ் நம்பர் மாத்தி நம்பர் பிளேட்டை மாத்தி ஓட்டிப்பாங்க. சில பேர் ஏன்டா திருடிங்க, என் பைக் நான் ஒரு பைக் வச்சிருக்கேன் டியூக் 200, இன்னொரு பைக் என் பைக்ல எல்லா ஸ்பேரும் போயிடுச்சு, ஒண்ணுமே சர்வீஸ் பண்ண, அந்த பைக் பைக்ல போட்டுட்டு வேலை முடிஞ்சு. ஆனா நோட்ஸ் எடுத்துக்கோங்க அவ்வளவு நோட்ஸ் கொடுத்து. என்னோட ஸ்பெஷலான விஷயமே அது ஏன்னு தெரியல, நான் எல்லாமே எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் a reason, அதெல்லாம் நான் நம்புறேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் சிறைக்கு போனதுமே ஒரு காரண காரியத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். சரி வாங்க, நான் சும்மா பேசும்போது அண்ணா நீங்க என்ன கேசுன்னு பேசுவோம். அந்த மாதிரி நீங்க என்ன கேசும்போது பைக் ராபர் அப்படிங்கும்போது அண்ணா உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். ஸோ அதை பத்தி நாங்க வந்து நிறைய இது கேதர் பண்ணிட்டு இப்போ வந்து பண்ணா இது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். இது ஆக்சுவலி நாங்க சொன்னா புரியாது, நீங்க வாங்கி ஜஸ்ட் நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணா போதும். ஓ ஆங்கர் வந்துட்டாங்களா அக்கா, வாங்க. ஐயோ எவ்வளவு கியூட்டா வந்திருக்காங்க, அக்கா பிரெட்டியா இருக்கீங்க. இதுக்கு வந்து லேட்டு
என்னன்னா எனக்கு சொன்னதே ரொம்ப லேட்டா சொன்னாங்க. சீரியஸா லேட்டா தான் சொன்னோம். கெஸ்டா வர வேண்டியதுனா டக்குன்னு ஆங்கரா மாத்தோ ஏன் தப்பு இல்ல. ஆமா கரெக்ட். பாலவாகத்துல அடிச்சு புடிச்சிட்டு நான் வரேன். சோ என்ன பண்ணனும்? ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க வந்து உட்காருங்க. இப்ப நீங்க கெஸ்டா மாறிட்டீங்க. நீங்க கெஸ்ட் தான். இது வந்து एक्चुअली சடனா பிளான் பண்ணதுதான். எதுக்காகன்னா 3 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணவங்க திடீர்னு மழை வந்துச்சு. இதுக்கப்புறம் புயல் தான் அப்படின்ட்டாங்க. எங்களுக்காக ஒரே வருத்தம். ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் கழிச்சு கிரியேட் பண்ணி மாஸ் பண்ண போறோமே, இந்த டைம் பார்த்து என்னடா மழை வந்துருச்சு. சரி ஒரு தள்ளி போடுவோம்னு பார்த்தோம். நேற்றுலாம் செம மழைன்னு சொன்னாங்க. பார்த்தா நல்ல வேலை மழையே வரல. சரி வெயிடா இன்னைக்கு வேற வழியில அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா பண்ணுது. அண்ட் எனி அதர் கொஸ்டின்ஸ்னா? ஆஹா ஆஹா நன்றி 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 நம்பி வந்துருச்சு. ஒளி ஏத்திருக்கீங்க. லாஸ்ட் முதல்ல வந்தா ராசி அண்ட் வந்து எல்லாரும் கூட பேச முடியாம போயிடுச்சு. அண்ட் வந்து எல்லாருமே மறக்காம ஜிகிரி தோஸ்த் படத்தை போய் பாருங்க. டிடிஎஃப் பிட் ஷாப்க்கு வாங்க. நாங்க இருக்கோம். வந்து ஜிபிஎஸ் மாட்டிட்டு போங்க. அண்ட் வந்து இன்னும் சீக்கிரமா வந்து அடுத்த ப்ராடக்ட்டையும் நாங்க லான்ச் பண்ணிடுவோம். ஸோ வந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் இருக்கும். எல்லாத்தையுமே எடுத்துவாங்க. ஸோ இதுதான் எங்களோட டிடிஎஃப் ஆன்டி பஞ்சர் லிக்யூட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸுக்காக நான் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி இது பண்ணுது. இது வந்து எக்ஸ்பல்ஸுக்கு நீங்கள் போடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டியூப் டயர்ஸ்க்கு. ஸோ வந்து 2 கலர் வேரியன்ட் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வேரியன்ட். இந்த என்ன பண்ணுவோம்? இந்த கலர் வேரியன்ட்ல இருக்கிறது டியூப் டயர்ஸ்க்கு, கிரீன் கலர்ல இருக்கிறது டியூப்லெஸ் டயர்ஸ்க்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டா நீங்க டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. போயிட்டு இருக்கும்போது உங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஒரு பஞ்சர் கடை இல்லாத ஒரு இடத்துல ஊருக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. இன்னும் தள்ளிட்டு போவீங்க. நீங்க கூட யாரும் தனியா இல்ல. லேட் நைட் 2 மணிக்கு மாட்டிக்கிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்போ புல்லட்டுக்கு வந்து முன்னாடி டயர்ல 400 ml, பின்னாடி டயர்ல 500 ml ஊற்றுவோம். ஸோ நீங்க போயிட்டே இருக்கீங்க. ஒரு ஆணி ஏறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல இருந்து காத்து வராது. நீங்க ஏதாவது இடத்துல போய் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அந்த ஆணியை புடிங்கி போட்டு மறுபடியும் நீங்க பாட்டு பண்ணிட்டே போகலாம். ஒரு சில காத்து வராது. ஸ்கூட்டர்ஸ்க்கா இது வந்து ஸ்கூட்டிஸ்க்கு. ஸோ இது என்னன்னா நான் சொன்ன மாதிரி கிரீன் கலர் லிக்விட் இருக்கு. அந்த கிரீன் கலர் லிக்விட் எது மீன் பண்ணுன்னா டியூப்லெஸ் டயர்ஸ். எல்லாமே இதோட டிஸ்கவுண்ட்ஸ் மட்டும் நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். முடிஞ்ச அளவு டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ இது வந்து எல்லா பைக்ஸுக்குமே அவைலபிள் இருக்கு. ஸோ புல்லட்ஸ்க்கு அவைலபிள் இருக்கு, ஸ்ப்ளெண்டருக்கு அவைலபிள் இருக்கு, R15 அவைலபிள் இருக்கு, டியூக் அவைலபிள் இருக்கு. எல்லா பைக்கும் எதுவுமே பயந்துட்டு ஒன்னா எடுத்துட்டு வரீங்க. அப்படியா? சரி. ஸோ எல்லா பைக்குக்குமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜிபிஎஸ் ரைட் இஃப் ஐ அம் நாட் ராங். ஸோ 2 விஷயம் லான்ச் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா. ஸோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது ஐ திங்க் எல்லாருமே அவங்க வாழ்த்துறோம். டிடிஎஃப் நம்ம பசங்க தான் வந்து பண்ண அந்த டோல் வாசிச்சாங்க. ஆக்சுவலி அது பேண்ட் தான் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அது பேண்ட் இல்லைன்னா அதுக்கு பேர் டோல் அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கா என்ன சவுண்ட் ப்ரொடியூசன் பண்ணுறோன்னு சொல்லி பிரச்சனை ஒரு மோன் தான் டான்ஸு. ஆமாம், அஜித் செம்மையாக டான்ஸ் ஆடணும். அந்த டான்ஸ் கிளிப்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணேன். ஸோ வந்து இன்டர்வியூஸ் நாங்கள் நிறைய போயிட்டுருக்கு. அண்ட் வந்து பண்ணால் நம்மளோட பஞ்சர் லிக்விடும் வந்துருச்சு அஃபிஷியலி. இதுதான் நம்மளோட பஞ்சர் லிக்விட். ஸோ ப்ரைஸு அதுக்கப்புறம் அது எல்லாமே உங்களுக்கு இதோட ப்ரைஸிங் மட்டும் நான் அடுத்த vlogல நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். அண்ட் வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெளிவாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இது வந்து லான்ச் வீடியோ, எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அடுத்த vlogல தரேங்க. ஸோ வந்து நம்ம பசங்க தான் அல்டிமேட் பண்ணாங்க. லவ் யூ ஸோ மச் டாலி. எப்பவுமே இருக்கும். நாம ஐயோ ரொம்ப நன்றி. எப்பவுமே இருக்கும். ஐயோ நன்றி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதான் ஒரு பேண்ட் இது சொல்லிச்சுனோ இப்பு டோல்
ஓகே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் நான் நம்பர் தர சொல்லும். ஆனால் நம்பர் தந்ததுக்கப்புறம் நிறைய கால் வருது என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது. நான் நம்பர் தந்துட சொல்லும். தம்பிங்களோட அந்த மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நாங்கள் எப்படி கனெக்ட் ஆனோம்னா அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. டிடிஎஃப் எல்லாரும் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு 2 ப்ராடக்ட் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் அது 100 ப்ராடக்ட் ஆகும், 1000 ப்ராடக்ட் ஆகும். கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. ஹெல்மெட், ரைடிங் கேஸ், ஜாக்கெட், பூட்ஸ், பேண்ட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அது போக வர்ற 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மறக்காமல் எல்லாரும் ஜிகிரி தோஸ்த் படம் பாருங்கள். ஸோ நான் வெயிட்டிங்கில் இருக்கேங்க. உண்மையாகவே ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஷாரிக் அண்ணாலேருந்து எல்லாருமே, நம்ம ஆஷிக் அண்ணா, டேரக்டர் தான், எல்லாம் ரொம்ப க்யூட்டாக நடந்துட்டாங்க. கண்டிப்பாக சீக்கிரம் போய் அந்த படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது போக வந்து பண்ணால் இப்போதைக்கு 2 ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒன்று வந்து பண்ணால் பஞ்சர் லிக்விட், இன்னொன்று வந்து பண்ணால் ஜிபிஎஸ். ரெண்டுமே 50% ஆஃபரில் இருக்குது. ஸோ வந்து எப்போ வரைக்கும் இருக்குன்னா பொங்கல் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றியில் நான் அடுத்த வ்ளாகில் பேசுகிறேன். நம்ம கடையோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்து நம்ம கடைக்கு வாங்க. இப்போதைக்கு ஆன்லைனில் அவைலபிள் இல்லை, இப்போதைக்கு ஆஃப்லைன் தான். நீங்கள் டேரெக்டாக நம்ம கடைக்கே வந்தீங்கன்னா போதும், ஃப்ரீயாகவே நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தந்துடுவோம். ஓகே, டிஎஃப் பார்த்து பத்திரம் பாருங்க, சேஃப் பாருங்க. லவ் யூ ஸோ மச்ங்க. ஓகே, தடவை பிடிக்கிற போங்க வேணும் பண்ண முடியாதீங்க. பட் டிஃப்ல அதுக்கு மிஸ் லாட்ஸ் பார்த்து பத்திரமாங்க, சேஃப் பாருங்க. லவ் யூ ஸோ மச்ங்க.